வர்ணிக்கக்கூடிய நாராயணியத்தினுடைய 24வது தசகத்துல இரண்யகசிபுவானவன் தன்னுடைய பிள்ளையான பிரகலாதன் எவ்வளவு சொன்னாலும் நாராயண ஜபத்தை விடாததுனால வருண பாசத்தால கட்டி அவனை எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் தனியாக பாடசாலையில அடைக்க, அப்ப சண்டன் அமர்கன்ற தன்னுடைய 2 குரு இல்லாத போது பாடசாலையில் இருக்கக்கூடிய சக மாணவர்களையும் உட்கார வச்சுண்டு அவர்களுக்கு வாழ்க்கையினுடைய தத்துவம், பாகவதத்தினுடைய ஒரு தர்மம், வேதம் 100 பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் காலத்துல எப்படியெல்லாம் வேற விதமாக பொழுது போறது, அதுல பாகவத தர்மத்துல ஈடுபட்டு பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்லணும்னு உயர்ந்த உபதேசங்களை அந்த பிரகலாதனானவன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கானாம். பாகவதம் பேசித்து தர்ம அர்த்த காம இதியோ அபிதஸ்திரி வர்க்கம் ஈக்ஷாத்ரயேன யமதோ விதாச்சவார்த்தாம் மன்யே ததே ததகிலம் நிகமஸ்ய சத்யமோ ஸ்வாத்மார்ப்பணம் ஸ்வசுகிருத பரமः புமம்சகாம். தர்மம் அர்த்தம் காமம் பலவிதமான நீதிகள் இத்தனையெல்லாம் உலகத்துல இருந்தா கூட பிரகலாதன் உபதேசம் பண்ணா ஒரு ஸ்வாத்ம அர்ப்பணம் பண்ணணும், எல்லாத்துக்கும் தன்னை தியாகம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தயாரா இருக்கணும்னு குருவாயிரப்பா குரோஷ்ச சாநித்யே ச புனரனுகால் தைத்யதனயானே பவத் பக்தே தத்துவம் பரமமபி விஜானமசிஷத். அந்த உயர்ந்த ஸ்லோகத்துல இவ்வளவையும் இவன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள சண்டன் அமர்கன் பார்த்தா அவளுக்கு இது காதல விழுந்துருத்து. ஏன்னா அந்த குருகுலமே ஒரே நாராயண ஜபமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே கோஷம். பயந்துண்டு அவரவர்கள் வீட்டுக்கு போன குரு 2 பேரும் ஓடி வந்துட்டாளாம். பிரகலாதன் இடத்துல என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு மிரட்டினா அவனை. பிரகலாதன் சொன்னான், நான் ஒன்னும் புதுசா எதையும் சொல்லலையே, ஓம் நமோ நாராயணா என்று உரைத்து உளமுருகித்தானமையில் திரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூனிற கண்கள் புனலோக மயிர் புறம் பொடிப்ப ஞான நாயகல் இருந்தனல் அந்தனல் நடுங்க. கம்பர் சொன்னார், அந்த சண்டனும் அமர்க்கனும் பயப்படக்கூடிய அளவுக்கு நான் இதைத்தானே சொன்னேன்னு ஓம் நமோ நாராயணா அப்படின்ற அவன் திருநாமத்தை குருவாயிரப்பா திருப்பி அவன் உறக்க சொன்னான். உடனே வா பார்த்தான், நீ பாடசாலையில இருந்தாலும் சரிபட்டு வரமாட்டேன்னு வருண பாசத்தை கயட்டி விட்டு பிரகலாதனை அழிச்சுண்டு உன்னுடைய அப்பா கிட்டையே உன்னை கொண்டு போய் ஒப்படை சொல்றோம், இனிமே உன்னை உங்க அப்பா சொல்ற அளவிற்கு எங்களுக்கு தயார் பண்ண முடியாதுன்னு சொல்லி கோபத்தோட நேர பிரகலாதனை இழுத்துண்டு இரண்யகசிபுரிடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சுட்டாளாம். மகாராஜா, நீங்க எங்களை சிரச்சேதமே பண்ணாலும் பரவாயில்ல, அதாவது அழிச்சாலும் பரவாயில்ல, இவன் கத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நாராயணான்ற திருநாமத்தை எங்களால அவனிடம் மறக்கும்படியாக பண்ண முடியல அப்படின்னு குருவாயிரப்பாவா கொண்டு போய் இரண்யகசிபுரிடத்துல ஒப்படைச்சாலாமேன்னு இந்த ஒரு ஸ்லோகத்தை 24வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, வருணனுடைய பாசத்தால் கட்டி வைத்தே அன்னவனை வதைத்த போதில் கருணையுடன் அசுரர்களாம் சீடர்க்கு கனிவுடனே பிரகலாதர் உனது பேரை உருவேற்ற ஆசால் தான் இல்லாத ஒப்புமிக்க வேலை தன்னில் திருமிகுந்த உள்நாமம் தலை சொல்லி அவரெல்லாம் தீமை தீர்ந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 24வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இன்றையிலிருந்து நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் திண்டிவனம் என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடியது. திண்டிவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த திண்டிவனத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலை அடைய இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது திண்டிவனம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் பஜார் அருகில் பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது. இதோ பெருமாள் கோயில் சன்னதி தெருவையும் நாம் அடைந்து விட்டோம். கோயிலுக்கு வெளியே 5 நிலை கம்பீரமான கோபுரம் நம்மை வரவேற்கின்றது. இந்த கோபுரத்திற்கு மேல் 7 கலசங்கள், இந்த கோபுரத்தில் சின்ன சின்ன சுதை சிற்பங்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக
நரசிம்ம சுவாமி நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கர அபய வரத ஹஸ்தங்களை தாங்கிக் கொண்டு இது நரசிம்மருடைய திருக்கோயில் என்று கோபுரத்திலேயே நமக்கு உணர்த்துகின்றார். அது மட்டுமா, ராதா ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி தன்னுடைய வலது திருவடியை இடது திருவடி மேல் தாங்கிக் கொண்டு இங்கு வேணுகோபாலனுடைய சன்னதியும் உள்ளே இருக்கின்றது என்பதையும் உணர்த்துகின்றார். கோபுரத்தை வணங்கி உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான ஒரு பலிபீடம், அதை கடந்தோமேயானால் கொடிக்கம்பமாகிய ஜுவதஸ்தம்பம், அங்கு சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய கொடிக்கம்பத்தை நாம் வணங்கி உள்ளே நுழைகின்றோம். சிறிய விமானத்திற்கு கீழே பெரிய திருவடியான கருடனுடைய சன்னதி, அங்கு கருடன் சிறிய உருவத்திலே நின்ற திருக்கோலத்திலே கைகளை கூப்பிக் கொண்டு நம்மை உள்ளே வரவேற்கின்றார். கருட பகவானுடைய திவ்ய தரிசனத்தோடு கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். அங்கு ஆண்டாள் சன்னதிக்கு அருளே ஆகா அழகான சொர்க்கவாசலுடைய ஒரு தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இந்த சொர்க்கவாசலை நாம் நோக்கும் போதே இன்று வைகுண்ட துவாதசியாக இருந்தாலும் நேற்றைய தினம் வைகுண்ட ஏகாதசியை நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற நினைவை இந்த சொர்க்கவாசலானது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. கோலாகலமாக மோக்ஷ ஏகாதசி, பீஷ்ம வைகுண்ட ஏகாதசி என்று கண்ணன் உகந்த இந்த மார்கழி மாதத்திலே வைணவ ஆலயங்களிலே குறிப்பாக முதல் திருவரங்கமான முதல் க்ஷேத்திரமான பூலோக வைகுண்டத்திலே அரங்கனுக்கு சொர்க்கவாசல் திறந்து விடப்பட்டது. அது மட்டுமா, திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதியின் திருக்கோயிலிலேயும் அழகாக மன்னாதடாத என்று ரங்கநாதர், நரசிம்மர் என்று பலரோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய பார்த்தசாரதி சுவாமியானவர் உற்சவ மூர்த்தி கம்பீரமாக அவரும் சொர்க்கவாசலை திறந்து கொண்டு நுழைந்த ஒரு திவ்ய தரிசனங்கள் எல்லாம் இந்த திருக்கோயிலிலே நமக்கு இந்த சொர்க்கவாசலானது அழகாக ஞாபகப்படுத்துகின்றது. துவாதசியிலே இந்த சொர்க்கவாசல் தரிசனம், அதுவும் ஆண்டாள் சன்னதிக்கு அருகிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கண்ணனுடைய அவதாரத்தை தனிப்பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் இன்று எழுதிய இந்த ஒரு வைபவம், இந்த சொர்க்கவாசலுடைய ஒரு தரிசனம் நமக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று நம்முடைய வருத்தத்தை ஆண்டாளுடைய அருள்படி நற்பலன்களை நாம் அடைகின்றோம். இந்த சொர்க்கவாசலுடைய தரிசனத்திலே நாம் உற்று நோக்கினோமே ஆனால் கீழே இரண்டு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பாளன், மற்றொருவன் வாயில் காப்பாளன் என்று இரு துவாரபாலகர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து மேலே நோக்கினோமே ஆனால் ரங்கநாதரின் சயனித்த திருக்கோலம். இந்த ரங்கநாதர் இந்த சொர்க்கவாசலிலே சற்றே வித்தியாசமாக சுதை வடிவத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். சாதாரணமாக தான் சயனித்து இருக்கக்கூடிய திசையை மாற்றிக்கொண்டு மற்றொரு புறத்திலே ஆதிசேஷனுக்கு கீழ், அதாவது நம்மை அழகாக நோக்கியவாறு சொர்க்கவாசல் கீழே நின்று கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தன்னுடைய திருமுக தரிசனத்தை தான் அளித்துக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். அந்த ரங்கநாதர் தான் சயனித்த திருக்கோலத்தில் இருந்தாலும் சங்கு சக்கரத்தை விடாமல் இரு திருக்கரங்களிலே தன்னுடைய திருக்கோலத்திலே கெட்டியாக தாங்கிக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு கரமானது ஆதிசேஷனை தொட்டு கொண்டிருக்கின்றது. மற்றொரு திருக்கரம் கதையை தாங்கிக் கொண்டிருக்க அவருடைய திருவடிவாரத்திலே ஸ்ரீதேவியும் பூதேவியும் திருவடியை சரணடைந்து கொண்டு திருவடியை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சி மட்டுமல்ல, இந்த சார்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த கதவுகளிலே தசாவதார சிற்பங்களும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க இந்த உயர்ந்த சொர்க்கவாசல் தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தின் 24ஆம் தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு ஆரம்பிக்கின்றார் என்பதை கேட்பதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா, பிதாஸ்ரவல்பால பிரகரம் அகிலமோ தஸ்துதி பரமோ ருஷதக பிராகைனோ குலஹதக கஸ்தே பலமிதி பலம் மே வைகுண்டக தவச்ச ஜகதோ சாபி சபலோ சஜேவ த்ரைலோக்யோ சகலமிதி தீரோயம் அகதீத். குருவாயூரப்பா, சண்டன் அமர்கன்ற 2 ஆசிரியர்கள் உன்னுடைய குழந்தைய எங்களால இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொண்டு ஒப்படைச்சுட்டா. பிரகலாதனும் மறுபடியும் வந்தவுடனே பரம பணிவோட அப்பாவை வணங்கினான். மறுபடியும் ஓம் நமோ நாராயணான்ற ஒரு வார்த்தையோட வணங்கினானா.
கோபம் வந்தது ஹிரண்யகசிபுவுக்கு. ஏ பிரகலாதா, உன்னை எவ்வளவோ நான் அழிக்க பார்த்தேன், அழிக்க முடியல. ஆசிரியர்கள் சொன்னாலும் நீ திருந்துவதா தெரியல. ஆனா எல்லா விதமான ஆபத்திலேருந்து நீ தப்பிச்சு வந்துட்டு இருக்க. அந்த ஆபத்திலேருந்து ஒரு சாதாரணமான குழந்தையால தப்பிக்க முடியாதுடா. உனக்கு பின்னாடி எவனோ ஒரு மாயாவி உட்கார்ந்து இருக்கான். அந்த மாயாவி உன்னுடைய முதுகுல உட்கார்ந்து, நான் பாத்துக்கிறேன், நீ உங்க அப்பா சொல்றத கேட்காத, நான் இருக்கேன், நீ கவலைப்பட வேண்டான்னு உனக்கு தைரியத்தை கொடுக்கறான். அப்படி உனக்கு தைரியத்தை கொடுக்கறது யாரு? இரண்யகசிபு கேட்கிற மாதிரியே குருவாயூர்ல ஸ்லோகத்தை அழகா ஆரம்பிச்சிருக்கார் பட்டத்ரி. பிதா ஸ்ருண்வல் பால பிரகரம் அகிலம் தொஸ்துதி பரமோகம் ருஷந்த பிராகைனோ குலகதக. ஏ குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, கஸ்தே பலம் இதி. கஸ்தே பலம், யார் பலம் உனக்கு? உன்னை யார் காப்பாத்துறான்? யார் அந்த மாயாவி? அவன் யாருன்னு சொல்லிடு, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு மிரட்டினானா. அப்போ குழந்தை என்ன பதில் சொல்லித்துன்னா, பூதத்தாழ்வார் சொன்னார், பசற்கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மெய்யே மிக கண்டேன், உன் திகழும் நேமி ஒலி திகழும் சேவடியான் வான் திகழும் ஜோஹோதி வடிவு. யார் பலம்னு கேட்ட உடனே குழந்தை பிரகலாதன் சிரிச்சானா. சிரிச்சு சொன்னான், அப்பா, எனக்கு மாத்திரம் யாரோ ஒருத்தர் தனியா பக்கபலமா இருந்துட்டு காப்பாத்துற மாதிரி நீங்க தனியா பேசிட்டு இருக்கே. ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு யார் தெரியுமா பக்கபலம்? பலமே வைகுண்டக, வைகுண்டாதிபதியான குருவாயூரப்பனே எனக்கு பக்கபலம்னு. குருவாயூரப்பா, குழந்தை தைரியமா நீதான் அவனுக்கு பக்கபலமா இருக்கேன்ற ஒரு உண்மையை சொல்லித்தாமே. அவன் பயப்படல. பயந்துட்டு இருந்தா எனக்கு தெரியாது, நீ என்ன பிடிச்சு தள்ளுற, சூலத்தால குத்த சொல்ற, யானையை மெதிக்க சொல்ற, மலையிலேருந்து உருட்டுற, ஆனா அதுல இருந்து நான் தப்பிச்சுட்டு வரேன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பகவானானவனுடைய பேரை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவன் பயப்படல. தைரியத்தோட உன்னுடைய திருநாமத்தை மெய்யே மிக கண்டேன் உன் திமழும் நேமி உகழும், எல்லாருக்கும் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய கிருஷ்ணனான குருவாயூரப்பனே எனக்கு பக்கபலம்னு அப்பா கேட்ட கேள்விக்கு பதிலா அழகா குழந்தை ஆரம்பிச்சானாமேன்னு இந்த 24வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை திண்டிவனம் கனகவல்லி நாயக்கா சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரகலாத வரதன் உற்சவ மூர்த்தி சுதர்சனாழ்வாரின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன் நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன்